தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எஸ்றா 6:7. கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். அன்பார்ந்தவர்களே, பாபிலோனிய மன்னரால் அழிக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட ஆலயம் மறுபடியும் சைரசு மன்னரால் கட்டப்படுகிறது. கடவுளின் ஆலயம் பாழடைந்த நிலையில் இருக்கின்ற ஆண்டவரின் ஆலயத்தை மறுபடியும் அதை புதுப்பிப்பதற்கென்று கட்டுவதற்கென்று மன்னர் ஆணையிடுகிறார். ஆலயம் பராமரிக்கப்பட வேண்டாம் என்று, அங்கு வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டாம் என்று பாபிலோனிய மன்னரால், நெபுகத்நேசர் மன்னரால் அமர்த்தப்பட்ட ஆளுநர்கள் எல்லாம் திருப்பி அழைக்கப்படுகிறார்கள். ஆலயம் தொடர்ந்து பணி நடத்தப்பட வேண்டும், ஆலயம் பராமரிக்கப்பட வேண்டும் என்று புதிய மன்னர் கட்டளையிட்டு அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவரை வழிபடுவதற்கென்று, ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஏற்ற தளமாக, ஏற்ற இடமாக, ஏற்ற புனிதத்தன்மை கொண்டிராமல் இருக்குமென்றால் அது ஆண்டவரை வழிபட முடியாத இடமாக மாறி நிற்கிறது. அது அதனுடைய பரிசுத்த தன்மையை இழந்து விடுகிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வழிபடுகின்ற விதத்திலே புதிய மன்னரின் உணர்வுகளை தூண்டி ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு கட்டளையிடுகிறார். ஆலயம் மறுபடியும் கட்டப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. அதற்கு தடையாக இருக்கின்ற ஆளுநர்கள் எல்லாம் அங்கிருந்து நீக்கப்படுகிறார்கள். ஆலயம் புது பொலிவு பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வாழுகின்ற நம்முடைய ஆலயம், ஆண்டவர் உயிரோடு வாழுகின்ற நம்முடைய உடல் என்கின்ற ஆலயம் எவ்வளவு புனிதமாக, பரிசுத்தமாக பாதுகாக்கப்படுகிறது. திருமுழுக்கின் பொழுது ஆண்டவரின் ஆலயமாக உருமாற்றப்பட்ட நம்முடைய உடல் தொடர்ந்து அதனுடைய பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு பலவிதமான இயலாமைகளுக்கு உட்பட்டு, பலவீனங்களுக்கு உட்பட்டு, அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு நம்முடைய ஆலயமாகிய, கடவுளின் ஆலயமாகிய நம்முடைய உடல் பாழ்பட்டு இருக்கும் என்றால், அழிந்திருக்கும் என்றால், அது சீரமைக்கப்பட வேண்டி இருக்கும் என்றால் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தங்கி வாழுகின்ற பரிசுத்த ஆலயமாக நம்முடைய உடல் இருக்கும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு நீரே கட்டளையிட்டிருக்கிறீர். அதை புதுப்பிக்க கட்டளையிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய உடலை உம்முடைய ஆலயமாக கட்டி இருக்கிறீர். பல நிலைகளில் அது பாழடைந்து இருக்கிறது. பல நிலைகளில் இருள் மேற்கொண்டு இருக்கிறது. பல நிலைகளில் ஆலயத்தின், கோவிலின் பரிசுத்த தன்மை இழந்திருக்கிறேன். பரிசுத்த தன்மையை மறைத்திருக்கிறேன், மறந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்றிலிருந்து உம்முடைய ஆலயமாகி என்னுடைய உடலை மறுபடியும் புதுப்பிக்க, பரிசுத்தப்படுத்த ஆசைப்படுகிறேன், ஆவல் கொள்ளுகிறேன். எனக்கு உதவி செய்வீராக, என் மீது மனமிரங்குவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.